ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பராத்தா ரெசிபி பண்ணி கொடுங்களேன். பிள்ளைங்க இன்னும் வேணும்னு கண்டிப்பாக கேட்பாங்க. எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க கீழே. ஸோ இந்த பராத்தா ரெசிபிக்கு பாலக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பிளான்ச் பண்ணுங்கள். ஒரு 5 minutes பிளான்ச் பண்ண பிறகு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பியூரி கன்சிஸ்டன்சியில். சைடில் சப்பாத்தி மாவு, ஓமோ, உப்பு சேர்த்து இந்த பாலக் பியூரியையும் ஆட் பண்ணி நல்லா டோ மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி ரொம்ப தேவைப்படாது, தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணியே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். நல்லா க்ரீன் கலரில் டோ ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு 20 minutes ரெஸ்ட் ஆகட்டும். சைடில் பன்னீரை கிரேட் பண்ண பன்னீரோட நம்ம உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், வத்தத்தூள் இதெல்லாம் நம்ம காரத்துக்கு ஏற்ப பிள்ளைங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடலாம். இதோட மிக்சர் ரெடி ஆனதை சப்பாத்தியை ரோல் அவுட் பண்ணி லைட்டாக இந்த ஸ்டஃபிங்கை வச்சுட்டு திருப்பி நல்லா ஃப்ளாட்டாக ரோல் அவுட் பண்ணுங்கள். இப்படி ரோல் அவுட் பண்ண சப்பாத்தியை நல்லா கீ போட்டு டாஸ் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுடைய பாலக் பன்னீர் பராத்தா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.